ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீ பாஷ்யகார உற்சவம் வைபவமாக நடைபெற்ற திருவீதி புறப்பாடு மற்றும் சாற்று முறை. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய சித்திரை தேர் திருநாள் விழா சப்தங்கள் இன்றி புறப்பாடு கண்ட ஸ்ரீனம் பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ ராமானுஜர் உற்சவம் குதிரை வாகனத்தில் வீதி உலா வந்த ஸ்ரீ எம்பெருமனார். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் சித்திரை திருவிழா விமர்சையாக நடைபெற்ற கொடியேற்றம். ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ ஆதிநாத ஆழ்வார் ஆலய சித்திரை பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் துவக்கம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் நடைபெற்று வரும் ஸ்ரீ பாஷ்யகார உற்சவத்தின் ஒரு பகுதியாக இன்று காலை ஸ்ரீ ராமானுஜருக்கு திருவீதி புறப்பாடும் அதனைத் தொடர்ந்து சாற்று முறை வைபவமும் நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்தில் இருந்து நாதஸ்வர மேள தாளங்கள், தீப்பந்தங்கள், திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜி.எஸ். சுவாமிகள், ஆச்சாரிய புருஷர்கள் முன்னே செல்ல உற்சவர் ஸ்ரீ ராமானுஜரை கேடயத்தின் மீது அமர்த்தி கொண்டு வெளியே சுமந்து வந்தனர். கொடிமரம் முன்பு நிறுத்திய எம்பெருமானாருக்கு கற்பூர ஆரத்தி காட்டியதும் ஆலயத்தின் வெளியே அழைத்து வந்து மீண்டும் ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் இரு குடைகள் பிடித்தவாறு மாட வீதியில் உலா புறப்பட்டனர். அப்போது ஜி.எஸ். சுவாமிகளும் ஆச்சாரிய புருஷர்களும் ஸ்ரீ ராமானுஜர் முன்பு பிரபந்த பாராயணம் செய்தனர். இதையடுத்து கோவில் யானைகள், ஜி.எஸ். சுவாமிகள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள், ஆச்சாரிய புருஷர்கள் முன்னே செல்ல உற்சவருக்கு மாட வீதி புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமானோர் சுவாமியை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். இதையடுத்து புஷ்கரணி முன்பு நிறுத்தி வாத்தியக்காரர்கள் உற்சவரை வலம் வந்து வணங்கியதும் சுவாமிக்கு கும்ப தீபமும் கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து கோவிலை அடைந்த எம்பெருமனார் முன்பு ஆச்சாரிய புருஷர்கள் பிரபந்தம் சேவிக்க ஜி.எஸ். சுவாமிகளுக்கும் மற்றும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் சடாரி சாதிக்கப்பட்டது. சாற்றுமுறை வைபவத்தை நடத்தியதும் எம்பெருமனாரை மீண்டும் ஆலயத்தின் உள்ளே அழைத்துச் சென்றனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். திவ்ய தேசங்களில் முதன்மையான ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் விருப்பன் திருநாள் எனும் சித்திரை தேர் திருநாள் விழாவின் ஒரு நிகழ்வாக சப்தாவரணமாக வாத்தியங்கள் ஏதுமின்றி ஸ்ரீ நம்பெருமாள் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதை முன்னிட்டு ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூலஸ்தானத்திற்கு சென்று வெள்ளி தோளுக்கினியானில் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். அலங்கார பிரியனுக்கு வெளிர் பச்சை கரை வைத்த ஊதா நிற பட்டாடை கட்டி அடுக்கு பதக்கங்களோடு முத்துக்கள் பதித்த நீள்முடி கிரீடம் சூட்டி காசு மாலையும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவரை பிரகாரங்கள் வழியாக ஆரியப்படால் நாழிகேட்டான் வாயில்களை கடந்து சுமந்து வந்தனர். பிறகு 4 முக கோபுரம் நுழைந்து 4 சித்திரை வீதிகளை அடைந்தனர். பிரபந்ததாரர்கள் முன்னே செல்ல உற்சவரை மாட வீதிகள் வழியாக ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். உலா முடித்து கோவிலை அடைந்த உற்சவரை ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் சன்னதி வழியாக சென்று தாயார் சன்னதி முன்பு நிறுத்தி திருவந்திக்காப்பு நடத்தப்பட்டது. பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு 1000 கால் மண்டபம், சேஷராய மண்டபம் வழியாக உற்சவரை அழைத்து வந்தனர். அங்கு எதிர் சேவையாக கைத்தலமாக ஸ்ரீ ராமானுஜரை ஏந்தி கொண்டு எம்பெருமான் முன்பு வந்ததும் ராமானுஜருக்கு பரிவட்டம் கட்டி மாலை சூட்டி இளநீர் அம்சமாக்கி பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன. இதையடுத்து மீண்டும் உற்சவரை வாத்தியங்கள் இன்றி மூலஸ்தானத்திற்கு அழைத்துச் சென்றனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் உற்சவர்களை தரிசனம் செய்தனர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீ ராமானுஜர் அவதார உற்சவத்தின் 6ஆம் நாளில் குதிரையின் மீது அமர்ந்து கொண்டு ஸ்ரீ எம்பெருமானார் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு தரிசன பாகியம் தந்தருளினார். வாகன மண்டபத்தில் இருந்து குதிரையின் மீது புறப்பட்ட ஸ்ரீ எம்பெருமனாரை தரிசித்த பக்தர்களுக்கு ஸ்ரீ முதலையாண்டான் சாதிக்கப்பட்டது. பகவத் ராமானுஜர் காலத்தில் நாட்டை ஆண்ட மன்னன் எம்பெருமனாரை அழைத்து வர ஆள் அனுப்ப அவருக்கு பதில் அவரின் சீடரான ஸ்ரீ கூரத்தாழ்வான் ராமானுஜரின் காசை வஸ்திரத்தை உடுத்திக்கொண்டு மன்னனின் அரசவைக்கு சென்றார்.
ஸ்ரீ ராமானுஜர் கூரத்தாழ்வாரின் வெள்ளை வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டு மேல நாட்டுக்கு எழுந்தருளினார். இந்த நிகழ்வை நினைவு கூறும் வகையில் குதிரை வாகனத்தின் மேல் வெண்பட்டு உடுத்திக் கொண்டு முத்துக்கள் பதித்த நாயக்க தலைப்பாகையும் ஆபரணங்களோடு மலர் மாலைகளும் சாற்றிக்கொண்டு உற்சவர் ராமானுஜர் வீதி உலா வர ஏராளமான பக்தர்கள் ஆரத்திகள் காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். இருகுடை சேவையோடு பவனி சென்ற உடையவரை பிரபந்ததாரர்களும் வேத பண்டிதர்களும் பாராயணம் செய்தவாறு பின்தொடர்ந்து வந்தனர். வீதி உலா முடித்து கோவில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த உற்சவருக்கு காசாய வஸ்திரம் சாற்றப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்பதீபமும் கற்பூர ஆரத்தியும் காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்க செய்தனர். பிரசித்தி பெற்ற மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா துவக்கமாக கொடியேற்றும் வைபவம் நடைபெற்றது. அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடத்தப்பட்டதும் வண்ணமலர் தோரணங்களால் கொடிமர வளாகத்தை சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். அங்கு மேடை மீது நவ கலசங்களை பிரதிஷ்டை செய்து சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி பூஜைகளை துவக்கினர். ஆலய உள் வளாகத்தில் இருந்து பிரியாவிடை சமேதராக உற்சவர் சொக்கநாதரையும் அருள்மிகு மீனாட்சி அம்பாளையும் தனித்தனி கேடயங்களில் எழுந்தருளச் செய்து கொடிமர வளாகத்திற்கு சுமந்து வந்தனர். மங்கள வாத்தியங்கள் வேத மந்திரங்கள் முழங்க தங்க கொடிமரத்தில் பட்டம் ஏற்றப்பட்டது. பின்னர் கம்பத்திற்கு தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி மலர் மாலைகளோடு வில்வம் வெட்டிவேர் மாலையும் சூட்டி அலங்கரித்தனர். பிறகு சிவாச்சாரியார்கள் கம்பத்து பீடத்திற்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்ததும் புனித நீரையும் ஊற்றினர். நவ திருப்பதிகளில் முதன்மையானதும் திவ்ய தேசங்களில் சிறப்பு பெற்றதுமான ஆழ்வார் திருநகரியின் ஸ்ரீ ஆதிநாத ஆழ்வார் திருக்கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக கோவிலில் இருந்து கருடன் உருவம் வரைந்த பட்டத்தை கேடயத்தில் வைத்து மங்கள வாத்தியங்களுடன் ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர். ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பொலிந்து நின்ற பிரானை சிறப்பு அலங்காரத்துடன் கேடயத்தின் மேல் நிறுத்தியும் மேடை மீது சுவாமி நம்மாழ்வாரை விசேஷ அலங்காரத்துடனும் கொலுவிரிக்க செய்திருந்தனர். உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். தெய்வங்கள் முன்னிலையில் கொடிமர பீடத்திற்கு பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து புனித நீரையும் ஊற்றினர். தொடர்ந்து கருட பட்டத்தை வைத்து மாலை சூட்டி தூப தீபம் காட்டியதும் கொடிமரத்தில் கட்டி அலங்கரித்தனர். தொடர்ந்து பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தியதும் மங்கள வாத்தியங்கள் முழங்க பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. பின்னர் தேர்கால் கம்பத்தையும் வைத்து புனித நீர் தெளித்து மாவிலையுடன் கொடி கட்டி பூஜைகள் செய்ததும் தேர்காலை தேரடிக்கு சுமந்து சென்றனர். ஆழ்வார் திருநகரி எம்பெருமனார் ஜீயர் சுவாமிகள் முன்னிலையில் பிரபந்தம் சேவிக்கப்பட்டு உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஜீயர் சுவாமிகளுக்கு தீர்த்தம் கொடுத்து சடாரி சாதித்ததும் அனைவருக்கும் மரியாதைகள் செய்யப்பட்டன. திருச்சி உறையூரில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற அருள்மிகு விக்காளியம்மன் கோவிலில் உற்சவருக்கு ஊஞ்சல் சேவை சிறப்பாக நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் ஊஞ்சல் மீது அமர்ந்திருந்த உற்சவர் அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி தங்க கவசங்களுடன் கிரீடமும் ஆபரணங்களோடு மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். மங்கள வாத்தியங்கள் முழங்க ஊஞ்சல் ஆடியபடி காட்சி கொடுத்த அருள்மிகு வெக்காளி அம்மனுக்கு கோபுர தீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து திருநாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனையும் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க அம்பிகைக்கு பஞ்ச கற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் காண்பிக்கப்பட்டன. மன்னார்குடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வந்த பிரம்மோற்சவத்தின் நிறைவாக புஷ்பயாக மகோத்சவம் வைபவமாக நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்தில் இருந்து உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனை தங்க கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து வீதியுலா அழைத்துச் சென்றனர். உலா முடிந்து மீண்டும் கோவிலை அடைந்த உற்சவரை பள்ளியறை முன்பு உள்ள மலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட பந்தலின் கீழே மேடை மீது ஸ்ரீ ருக்மணி சத்தியபாமா சமேதராக எழுந்தருளச் செய்தனர். தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு தூபம் காட்டி பல வண்ண மலர்கள் கொண்டு புஷ்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அலங்கார பிரியன் சர்வாபரண பூஷிதனாக திருக்காட்சி தர உபய நாச்சியார்களும் விசேஷ அலங்காரத்தோடு அருள்புரிய புஷ்பயாக மகோத்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதையடுத்து உற்சவரை தனி கேடயத்தில் நிறுத்தி கொண்டு மீண்டும் வீதி உலா சென்றனர். பிறகு உற்சவத்தின் நிறைவாக கருட பட்டம் கொடிமரத்தில் இருந்து இறக்கப்பட்டது. ஸ்ரீ ராமானுஜரின் அவதார ஸ்தலமான ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீ ஆதி கேசவ பெருமாள் ஸ்ரீ பாஷ்யக்கார சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீ எம்பெருமானார் அவதார உற்சவத்தின் ஒரு நிகழ்வாக உடையவருக்கு வாகன சேவைகள் சிறப்பாக நடைபெற்றன. உற்சவத்தின் 5ஆம் நாளன்று காலை கோவில் யானை முன்னே செல்ல வண்ணமயமான பல்லாக்கள் ஸ்ரீ எம்பெருமானாரை அமர்த்தி கொண்டு வீதி உலா புறப்பட்டனர்.
நிலைக்கண்ணாடியில் தன் அழகை தானே ரசித்தவாறு பல்லாக்கில் பவனி வந்த உடையவரை ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். நிறைவாக சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் 6ஆம் நாளன்று வாகன மண்டபத்தில் இருந்து உற்சவரை குதிரை வாகனத்தில் அமர்த்தி கொண்டு வெளியே சுமந்து வந்தனர். ஜீயர் சுவாமிகளுடன் ஆச்சாரிய புருஷர்களும் ஸ்ரீ வைஷ்ணவர்களும் பாராயணங்கள் செய்தபடி முன்னே செல்ல வீதி உலா சென்ற உற்சவரை மீண்டும் வாகன மண்டபத்திற்கு அழைத்து வந்தனர். சாமரமும் ஆலவட்டமும் வீசியபடி ஸ்ரீ ராமானுஜருக்கு குதிரை வாகன பவனி சிறப்பாக நடத்தப்பட்டது. பின்னர் உற்சவரை கேடயத்தில் அமர்த்தி மூலவர் சன்னதி முன்பு நிறுத்தி பரிவட்டம் கட்டி மலர் மாலை சூட்டி காஷாய வஸ்திரம் அணிவித்து சடாரி சாதித்து மரியாதை செய்யப்பட்டது. 7ஆம் நாளன்று மாலை எம்பெருமனாருக்கு விசேஷ கிரீடம் அணிவித்து சர்வ ஆபரணங்களோடு மலர் மாலை சூட்டி அலங்கரித்து ஊஞ்சலில் குளிவிருக்கச் செய்து ஊஞ்சல் சேவையை நடத்தினர். மங்கள வாத்தியங்கள் நாதஸ்வர மேள தாளங்கள் முழங்க உடையவருக்கு தங்க குடை பிடித்தவாறு ஊஞ்சல் வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் வாகன மண்டபத்தில் சூரிய பிரபை வாகனத்தில் உற்சவரை கொலுவிருக்கச் செய்ததும் வெளியே அழைத்து வந்தனர். 7 குதிரைகள் பூட்டப்பட்ட ரதத்தை சூரிய பகவான் செலுத்த அவன் பிரபையில் சர்வ அலங்காரத்துடன் அமர்ந்தவாறு பவனி புறப்பட்டார் உற்சவர் ஸ்ரீ எம்பெருமனார். 2 குடைகள் பிடித்தபடி ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை முக்கிய வீதிகள் வழியாக சுமந்து சென்றனர். மீண்டும் கோவில் முன்பு எழுந்தருளிய உற்சவர் எதிரே ஜீயர் சுவாமிகளும் பிரபந்ததாரர்களும் பாராயணம் செய்து வழிபட்டனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. நவகிரகங்களில் ராகு பகவானுக்குரிய ஸ்தலமான திருநாகேஸ்வரம் அருள்மிகு நாகநாத சுவாமி கோவிலில் ராகு பெயர்ச்சி விழாவின் ஒரு பகுதியாக சிறப்பு அலங்காரத்துடன் விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. சிவாலய வளாகத்தில் ஸ்ரீ நாகவல்லி ஸ்ரீ நாகக்கன்னியுடன் அமர்ந்து மங்கள ராகுவாக அருள் புரியும் நிழல் கிரகத்திற்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்திருந்தனர். வேத பண்டிதர்கள் திருநாமங்களை கூறியபடி வண்ண மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்தனர். அபயம் காட்டியபடி ராகு பகவான் அருள் புரிய ஸ்ரீ நாகவல்லியும் நாகக்கன்னியும் விசேஷ அலங்காரத்துடன் அமர்ந்திருக்க தெய்வங்கள் முன்பு தயிர் பல்லையும் இட்டு தேங்காய் பழங்களோடு வடைகளும் வைத்து நிவேதித்தனர். பிறகு கோபுர தீபம் காட்டி உதிரி பூக்களால் அர்ச்சித்ததும் மங்கள வாத்தியங்கள் முழங்க பஞ்ச தீப ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் ராகு பகவானை பக்தி பரவசத்துடன் வணங்கி வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பூமாயி அம்மன் கோவில் திருவிழாவையொட்டி உற்சவருக்கு அன்ன வாகன பவனி நடைபெற்றது. இதை முன்னிட்டு உற்சவர் அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி தங்க கவசங்களுடன் கிரீடமும் பதக்க ஆபரணங்களோடு மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்து அன்னப்பறவை வாகனத்தின் மேல் அமர்ந்திருந்தனர். சூளமேந்திய தேவியாக அபயமும் வரதமும் காட்டி அமர்ந்து அருள் புரிந்த பூமாயி அம்மனுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கோபுர தீபம் நாக தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. ஆதி பூமாயி அம்மனும் சிறப்பு அலங்காரத்தோடு தனி மேடை மீது எழுந்தருளி இருக்க அம்மன் உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டி அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து சாமரம் வீசி சோடச உபச்சாரம் செய்து மகா மங்கள ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் உற்சவர்களை சுமந்தவாறு கோவிலின் வெளியே அழைத்து வந்து வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். அன்னப்பறவை மீது அமர்ந்து காட்சி கொடுத்த அருள்மிகு பூமாயி அம்மனுக்கு ஆரத்தி காட்டியதும் வண்ண திருக்குறள் நிறுத்தி ஊர்வலம் புறப்பட்டனர். மின்னொளியில் பிரகாசமாக காட்சி தந்தபடி உலாவந்த அம்மனை பக்தர்கள் மனமுருக வேண்டி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் ஸ்ரீ சங்கர மடத்தின் புதிய இளைய மடாதிபதியாக கணேச சர்மா பதவியேற்க உள்ளதை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக ஸ்ரீ வித்யா ஹோமம், சிவ பஞ்சாட்சரி, ஜப ஹோமம், பவான ஹோமம் உள்ளிட்டவை சிறப்பாக நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து மகா குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டதும் ஸ்ரீ மகா பெரியவர் அதிஷ்டானம் மற்றும் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அதிஷ்டானத்திற்கு பஞ்ச கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சென்னை திருவொற்றியூரில் புகழ்பெற்ற அருள்மிகு வடிவுடைய அம்பாள் உடனுரை ஸ்ரீ தியாகராஜர் திருக்கோவிலில் குடிகொண்டிருக்கும் திருத்தொண்ட நாயனாருக்கு குரு பூஜை விழா நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் 6 மூவருடன் எழுந்தருளி இருக்கும் சிறுத்தொண்ட நாயனாருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பஞ்சாமிர்தம், தேன், பால் உள்ளிட்ட பலவித திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி தீபம் காண்பித்தனர். பிறகு நாயனாருக்கு வஸ்திரம் கட்டி சந்தனம் வைத்து மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்தனர். பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் சிறு தொண்டர் நாயனாருக்கு நாமாவளிகள் கூறி வில்வத்தால் அர்ச்சனை செய்து தேங்காய் பழத்துடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காண்பிக்கப்பட்டது.
ராணிப்பேட்டை மாவட்டம் பிஞ்சி பகுதியில் இருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ தேவேந்திர ஈஸ்வரர் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றதை அடுத்து தெய்வ திருக்கல்யாணம் நடத்தப்பட்டது. சிவாலய வளாகத்தில் சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை சர்வ அலங்காரத்துடன் மேடை மீது எழுந்தருளச் செய்து பல்வேறு சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்திருந்தனர். பிரத்யேக குண்டத்தில் ஹோமம் வளர்த்து பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க அருள்மிகு திரிபுர சுந்தரிக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. விநாயக பெருமானும் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் முருகப்பெருமானும் இருபுறம் நின்றிருக்க கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த ஆதி தம்பதிகளுக்கு மகா மங்கள ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு பூப்பந்து எறிதல் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தி பெண்கள் ஆழம் கரைத்ததும் தெய்வங்களுக்கு ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ஏராளமானோர் கல்யாண கோலத்தில் அருள் புரிந்த அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை தேவேந்திர ஈஸ்வரரை மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி கரையில் அமைந்துள்ள அருள்மிகு மதுகரவேணி அம்பாள் உடனுரை ஸ்ரீ அசல தீபேஸ்வரர் கோவிலில் பரணி தீபம் ஏற்றும் நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக மூலவர் அருள்மிகு அசல தீபேஸ்வரருக்கு மாவு கரைசல், அபிஷேக பொடி, பால், தயிர், சந்தனம், விபூதி ஆகியவற்றை கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு பட்டு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து பரணி தீபம் ஏற்றி ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பக்தர்கள் தரிசித்ததும் பரணி தீபத்தை கைத்தலமாக ஏந்தி வந்து கோவில் முன்பு இருந்த தீப கம்பத்தின் உச்சியில் பரணி தீபத்தை ஏற்றி வைத்தனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ஈரோடு மாவட்டம் சித்தோடு பகுதியில் இருக்கும் முப்பெரும் தேவியர்கள் கோவிலில் வருடாபிஷேகத்தையொட்டி மூலவர்களுக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவில் கருவறையில் ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ சரஸ்வதி தாயாருடன் நடுநாயகமாக ஸ்ரீ காமாட்சி தேவியாக அம்பிகை அமர்ந்து அருள் புரியும் முப்பெரும் தேவியர்களுக்கும் மகாமேருவிற்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தி ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க வண்ண மலர்களால் அர்ச்சித்ததும் கலசாபிஷேகம் நடத்தி தீபம் காட்டப்பட்டது. பின்னர் தேவியர்களுக்கு பட்டுச் சேலைகள் கட்டி ஆபரணங்களுடன் எலுமிச்சை மாலைகளும் மலர் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்து கோபுர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. தொடர்ந்து சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் செய்ததும் நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி மற்றும் ஏக தீபம் காண்பிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் கள்ளிப்பாளையம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு காம்பிலி அம்மன் திருக்கோவிலின் கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளதையொட்டி பக்தர்கள் தீர்த்த குடங்களுடன் முளைப்பாரிகளை சுமந்து ஊர்வலமாக வந்து நேர்த்தி கடன் செலுத்தினர். முன்னதாக குதிரைகள், காளைகள் முன்னே செல்ல ஊர்வலம் துவங்கியது. குதிரைகள், காளைகள், கரகாட்டம், பொய்க்கால் குதிரை ஆகியவை முன்னே செல்ல நவ தானியங்களால் வளர்க்கப்பட்ட முறைப்பாடுகளை சுமந்து வந்து ஊர்வலம் புறப்பட்டனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் முளைப்பாரி சட்டிகளை ஏந்தியபடி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த தல தெருவில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு தங்க மாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவிற்கான கொடியேற்றும் வைபவம் நடைபெற்றது. வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோவிலில் மங்கள வாத்தியங்கள், பம்பைகள் முழங்க உற்சவர் அம்மனை கேடயத்தின் மீது அமர்த்தி கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்து கொடிமர வளாகத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் செய்ததும் பட்டத்தை கைத்தலமாக ஏந்தி வந்து கொடிமரம் அருகே வைத்து பூஜைகளை துவக்கினர். மயில் உருவம் வரைந்த பட்டத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து மங்கள வாத்தியங்கள், வேத மந்திரங்கள் முழங்க கொடிமரத்தில் ஏற்றினர். பிறகு கம்பத்து பீடத்திற்கு பலவித நறுமண திரவியங்கள் மற்றும் புனித நீரை ஊற்றி அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து கம்பத்திற்கு தர்பை புல்லுடன் சூளம் வைத்து மாவிலையுடன் மலர்ச்சரம் வைத்து கட்டி அலங்காரம் செய்து கோபுர தீபம் காட்டப்பட்டது. பின்னர் உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்ததும் கொடிமரத்திற்கும் உற்சவர் அருள்மிகு தங்க மாரியம்மனுக்கும் ஆரத்திகள் காண்பித்தனர். இதையடுத்து மூலவருக்கு காப்பு கட்டி தீபம் காண்பித்ததும் உற்சவருக்கும் கொடிமரத்திற்கும் காப்பு கட்டப்பட்டு ஆரத்திகள் காண்பிக்கப்பட்டன. ராகு கேது பெயர்ச்சியை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களில் நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனைகளின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். சிவகங்கையில் அமைந்திருக்கும் அருள்மிகு விஷ்ணு துர்க்கை அம்மன் கோவிலில் மூலவருக்கு வெள்ளி கவசங்களுடன் புதுப்பட்டு சேலை கட்டி கிரீடம் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். தனி சன்னதியில் அம்பிகையுடன் ஈசன், ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரோடு ஸ்ரீ வெங்கடாஜலபதி உள்ளிட்ட பரிவார தெய்வங்கள் குடிகொண்டு அருள் பாலிக்கின்றனர்.
நாக தேவதைகளான ஸ்ரீ ராகு, கேது மற்றும் ஸ்ரீ நாகராஜ சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், பால், தயிர், இளநீர், விபூதி, சந்தனம் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் மகா குண்டத்தில் யாகம் வளர்த்து தாமரை பீடத்தின் மேல் பிரதிஷ்டை செய்திருந்த கலசங்களுக்கு ஆரத்தி காட்டி வேத மந்திரங்கள் முழங்க அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து குண்டத்தில் மகா பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டு கற்பூரம் காண்பித்ததும் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு நாக தேவதைகளுக்கும் கலச அபிஷேகம் செய்தனர். இதையடுத்து ஸ்ரீ நாகவல்லி மற்றும் ஸ்ரீ நாகக்கன்னி தேவியர்களுடன் அமர்ந்து அருள் புரியும் ஸ்ரீ ராகு பகவானுக்கு மஞ்சள் காப்பு சாற்றி வஸ்திரங்கள் கட்டி மாலைகள் அணிவித்து அலங்கரித்து பல்வேறு தீப ஆரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து திருநாமங்கள் கூறி விருட்சி பூக்கள் கொண்டு அர்ச்சனை செய்து மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் துவாக்குடி அருகே திருநெடுங்குளத்தில் அமைந்துள்ள அருள்மிகு திருநெடுங்கலநாதர் கோவிலில் நவகிரகங்களுடன் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் போற்றி மந்திரங்களை கூறி அர்ச்சனை செய்து சங்கு முழங்க நவ கிரகங்களுக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. கரூரில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோவிலில் நாக வடிவான ராகு பகவானுக்கு பல்வேறு நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து நீலப்பட்டு கட்டி மஞ்சள் குங்குமம் வைத்து மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்தனர். பிறகு பலவித சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் செய்து மகா மங்கள ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பூஜையில் பங்கேற்று ராகு பகவானை வணங்கி வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி அருகே தங்கமேடு பகுதியில் இருக்கும் ராகு கேது ஸ்தலமாக விளங்கும் அருள்மிகு தம்பிக்கலை ஐயன் திருக்கோவிலில் ராகு மற்றும் கேது பகவான் உற்சவ மூர்த்திகளை அபிஷேக பீடத்தின் மேல் நிறுத்தி பாலாபிஷேகம் செய்தனர். இதனிடையே ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஹோம பூஜைகளை துவக்கினர். மகா குண்டத்தில் அக்னி வார்த்து பலவித மூலிகை பொருட்களோடு நெய்யும் சேர்த்து யாகத்தை சிறப்பாக வளர்த்தனர். வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி இருக்க குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி கரையில் அமைந்திருக்கும் அருள்மிகு மதுக்கரவேணி அம்பாள் உடனுரை ஸ்ரீ அசல தீபேஸ்வரர் திருக்கோவிலில் கலச பிரதிஷ்டையுடன் பிரத்யேக குண்டத்தில் ஹோமம் வளர்த்தனர். மங்கள வாத்தியங்கள் முழங்க குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து கலசங்களுக்கு பஞ்ச கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தனி சன்னதியில் நாகவல்லி ஸ்ரீ நாகக்கன்னி தேவியர்களுடன் அமர்ந்து அருள் புரியும் ஸ்ரீ ராக பகவானுக்கு மஞ்சள், மாவு கரைசல், பஞ்சாமிர்தம், தேன், பால், இளநீர், சந்தனம், விபூதி ஆகியவற்றாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். தொடர்ந்து தனி சன்னதியில் நின்று அருள் புரியும் கேது பகவானுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் அனைவர் மீதும் அபிஷேக நீர் தெளித்ததும் விசேஷ அலங்காரத்தோடு காட்சி கொடுத்த நாக தேவதைகளுக்கு நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து தூபத்துடன் ஆரத்திகள் காண்பிக்கப்பட்டன. காஞ்சிபுரம் அருகே செவிலிமேட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ ராகு கேது பரிகார ஸ்தலமாக விளங்கும் அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோவிலில் யாகசாலையின் மேடை மீது நவ கலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து உச்சாடனங்களுடன் ஹோமம் வளர்த்தனர். தனி சன்னதிகளில் நின்று அருள் புரியும் ராகு மற்றும் கேது பகவானுக்கு பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் யாகசாலையில் இருந்து பூஜிக்கப்பட்ட கலசங்களை கைத்தலமாக ஏந்தி மங்கள வாத்தியங்களோடு கோவிலை சுற்றி வலம் வந்த அர்ச்சகர்கள் நாக தேவதைகளுக்கு கலசாபிஷேகம் செய்தனர். பிறகு மஞ்சள் காப்புடன் வெள்ளி கவச அலங்காரம் செய்து கோபுர தீபம், நட்சத்திர தீபம், கும்ப தீபம் காட்டி நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அடுத்த கீழ பெரும்பள்ளத்தில் கேது ஸ்தலமாக உள்ள அருள்மிகு சௌந்தர நாயகி உடனமர் ஸ்ரீ நாகநாத சுவாமி திருக்கோவிலில் பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு கேது பகவானுக்கும் உற்சவருக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதனிடையே பிரதான கலசங்களை பிரதிஷ்டை செய்து மகா குண்டத்தில் ஹோமம் வளர்க்கப்பட்டதும் மங்கள வாத்தியங்களோடு பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கேது பகவானுக்கு கலசாபிஷேகம் நடத்தி மகா மங்கள ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கேது பகவானுக்கு வெள்ளி கவச அலங்காரம் செய்து அரளி பூக்களால் புஷ்பாபிஷேகம் நடத்தி ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் இந்த பூஜையில் பங்கேற்று பரவசத்துடன் வழிபட்டனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீ பாஷ்யகார உற்சவம் வைபவமாக நடைபெற்ற திருவீதி புறப்பாடு மற்றும் சாற்று முறை.
ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய சித்திரை தேர் திருநாள் விழா. சப்தங்கள் இன்றி புறப்பாடு கண்ட ஸ்ரீனம் பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ ராமானுஜர் உற்சவம். குதிரை வாகனத்தில் வீதி உலா வந்த ஸ்ரீ எம்பெருமனார். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் சித்திரை திருவிழா விமர்சையாக நடைபெற்ற கொடியேற்றம். ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ ஆதிநாத ஆழ்வார் ஆலய சித்திரை பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் துவக்கம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.